ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். வர எலெக்ஷனில் வந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. நிறைய பிரச்சாரங்கள், அப்புறம் பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியினரும் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய டாபிக் ஒன்று வந்து தமிழ்நாட்டிலும் சரி, மொத்த இந்தியாவிலையும் சரி, ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய டாப்பிக்காக இல்லாமல் இருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்கும் அதில் ஒரு பங்குபாடு இருக்குது. அதோடைய நமக்குமே அதில் வந்து ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, அதாவது இந்த நவம்பர் 2ஆம் தேதிக்கு வந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்து விட்டுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும், டிவிகேவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் சார்பாகவும் வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று வைக்க போகிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து இதை பற்றின பேசி முடிவெடுக்கலாம், இதுக்கான மீட்டிங் ஒன்று போடலாம் அப்படிங்கிறத வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து முன் வச்சிருக்காங்க. எதை பற்றி அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறாங்க. இந்த எஸ்ஐஆர்னா இதுதான். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற எலெக்ஷன் வருதுல, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் ஓட்டு போடணும், யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குது, இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுற தகுதியான ஆளா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் வந்து இந்த எஸ்ஐஆர் பதிவு. சரி, ஓகே, இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இது கேட்கும் போது எல்லாரும் தெரியும், இது நல்ல ஒரு விஷயம் தானே, யார் யார் ஓட்டு போடுறாங்கிறத லிஸ்ட் எடுக்கிறது தானே. இதுக்காக எதுக்கு வந்து கட்சி தலைவர்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நார்மலாக ஒரு இந்த மாதிரி கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக கணக்கு எடுக்கிறது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நடக்கும். எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக, அதாவது ரொம்ப டீப்பாக வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அது வருஷம் அதோட ரிப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க, இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, இப்போ இதை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து யாரெல்லாம், அதாவது போன வருஷம் எலெக்ஷன் போடும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் எலெக்ஷன் போடும்போது நிறைய பேர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் தகுதி இருக்குது, இத்தனை பேர் புதுசாக வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. சரி, ஓகே. ஆனால் இது இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இப்போது வட மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுல. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போய், இப்போ நாடுன்னு கூட வேணாம், இப்போ இங்கேருந்து நம்ம வேறு மாநிலங்களுக்கு போய் அங்கே வேலைக்காக போயிருப்போம். இப்போ சென்னைக்கு நிறைய பேர் வேலைக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் பெங்களூர், அந்த மாதிரி டெல்லி, இந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க்குக்காக நம்ம போகிறோம். ஸோ அப்படி போனவங்க எல்லாத்துக்குமே அங்கேயே வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொடுக்கறனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் அதிகமாக தமிழர்களை விட அதிகமாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பேசக்கூடிய அளவுக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஓட்டுரிமை கொடுத்தா, இப்போ இங்கே நடக்க போகிற எலெக்ஷனில் அவங்களுமே ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆச்சுன்னா, இப்போ இங்கே இருக்கிற வட மாநிலங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யார் மோஸ்ட்லி யாருக்குமே யார் இருக்கா, எந்த கட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலே இருக்காது. என்ன இங்கே இருக்கிற பாலிடிக்ஸை பற்றின ஒரு புரிதலே இருக்காது. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பிஜேபி, காங்கிரஸ், இதை ரெண்டை பற்றி தான் வந்து தெரியும். மோஸ்ட்லி அந்த வட மாநிலங்களில் இருக்கவங்க அதிகமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலவரங்கள் வந்து இங்கே நடந்துடும். இங்கே இருக்கிற பாலிடிக்ஸுக்கு வரக்கூடிய ஓட்டு வந்து யாருக்கும் கிடைக்காது, டைரெக்டாக வந்து பிஜேபிக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இது வேணாம், இது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது போராட்டம் பண்ணலாம், இதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பீகாரில் நடந்திருக்கு. பீகாரில் வந்து எலெக்ஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் பார்த்தீங்கன்னா 42 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து அத்தனை பேர்த்த வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அங்கே நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமாக முஸ்லீம்ஸ் யாரும் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் நிறைய பேர்த்தோட பேர் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரெல்லாம் ஆப்போசிட்டாக ஒரு காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி போகிறாங்களோ அவங்களுடைய பேர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலவரங்கள் அங்கேயே நடந்திருக்கு, அதாவது பீகாரில் அந்த சைட்லேயே நடந்திருக்கு. அதே மாதிரியே இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தகுதியாக இருக்கக்கூடியவங்களை கூட இல்லை, இவங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சிருக்க மாட்டாங்க வீட்டில், முன்னாடி இருக்காங்க இல்லையா. இப்போ வரவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும்
பிறந்ததுலேருந்து இப்போ இறக்குற வரை எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. பர்த் சர்டிஃபிகேட் கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற மக்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க செஞ்சிருவாங்க. அப்படி நீக்க செஞ்சுட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க கூட இதுக்கப்புறம் ஓட்டு போட முடியாத மாதிரி நிலைமை ஆயிரும். புதுசாக வந்த வட மாநிலங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடைக்குது அப்படிங்கும்போது அப்போ இதில் வந்து இந்த நம்ம டிஎன் பாலிடிக்ஸில் வந்து வேற மாதிரியான ஒரு விஷயமா மாறும், இந்த வாக்கு வந்து வேற மாதிரியே போகும், கைமாறி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதைத்தான் நாம் தமிழர் சீமான் அவர்களுமே வந்து தமிழ்நாடு வந்து இன்னொரு வட மாநிலமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு எதிர்ப்பா நிறைய கட்சி தலைவர்களும் சரி, நிறைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள் வந்து வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் வந்து இங்கிருந்து ஓட்டு போடுறதுனால அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தாலும், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் இல்லாதனால அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற சொன்னாலுமே இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12-14 சர்டிஃபிகேட் வேணும். அதெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து தான் இதில் வந்து உங்களுக்கு வாக்காளர் உரிமை பட்டியலில் வந்து உங்களை சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இப்போ புதுசாக வந்து ஆதார் கார்டையுமே உள்ளே கொண்டு வரக்கான சட்டமும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஆதார் கார்டு வேணும். அப்புறம் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். இதே அரசு வேலைகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஆதார் அட்டை மாதிரி அரசு பணியில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டை ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். அது மட்டும் இல்லாமல் வேற நீங்கள் வந்து நிரந்தரமான ஒரு அட்ரஸாக இருக்கீங்கல்ல, அது ரேஷன் கார்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய வாக்காளர் பட்டியல் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து காட்டணும். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் நிரந்தர அட்ரஸில் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வேற ஏரியாவுக்கு மாறுவாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு சரியான ஒரு ப்ரூஃப்லாம் வேணும். இதெல்லாமே அதாவது இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருந்தாலுமே அதாவது இவங்களுக்கு ஓட்டுரிமை இங்கே இருக்குது, ஆனால் சட்டப்படி இந்த எஸ்ஐஆர் சட்டப்படி வந்து இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து வேணாம், தனி ஒரு முடிவை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி முடிவெடுக்கலாம், இதுக்கான மீட்டிங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா கட்சி தலைவரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கான மீட்டிங் நவம்பர் 2ஆம் தேதி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நடந்தால் வந்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எவ்வளோ ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த எஸ்ஐஆர் இந்த இஷ்யூக்கு வந்து என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.